வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது நீட் சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட் அதுதான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அதான் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் பேசிக்காக குவான்டிட்டிஸ்னால் என்ன, யூனிட்ஸ்னால் என்ன, யூனிட்ஸில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் பற்றி லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதில் எஸ்ஐ யூனிட்ஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோம். லென்த்து மீட்டர்னால் ஒரு மீட்டர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். டைம்க்கு யூனிட் வந்து செகண்ட் அப்படின்னா 1 செகண்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர்னால் 1 ஆம்பியரை எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த 7 யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அது இல்லாமல் இருக்கக்கூடிய 2 முக்கியமான குவான்டிட்டிஸ் அதோட யூனிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னு சொல்கிறது தலக்கோணம். தலக்கோணம் சொல்கிறது. தலக்கோணம் அப்படின்னா என்னன்னா, 2 தளங்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த போர்டு வந்து ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த நோட்டு இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு தளம். இப்போ இந்த தளத்துக்கும் இந்த தளத்துக்கும் இடையில் உள்ள கோணம் எவ்வளோ அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஏதோ ஒரு 2 லைன் எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த 2 லைன் இடையில் உள்ள கோணம் அப்படி கூட நம்ம வந்து சொல்ல முடியும். அது வந்து தலக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிளேன் ஆங்கிள் இருக்கு இல்லையா, தலக்கோணம், அதை வந்து எப்படி நம்ம வந்து வரையறுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம், சர்க்கிள். அதனுடைய மையம் சென்டர் வந்து O, அதனுடைய ஆரம் வந்து R அப்படின்னு சொல்லுவோம். ஆரம் வந்து R, ரேடியஸ் வந்து R. இப்போது இந்த வட்டத்தில் இந்த சர்க்கிளில் ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் கன்சிடர் அன் ஆர்க். ஆர்க் எவ்வளோ அப்படின்னா இதிலிருந்து இது வரையும் AB அப்படின்னு சொல்லுவோம். AB இஸ் அன் ஆர்க், ஒரு வட்டவில். ஆர்க் அப்படிங்கிறது வட்டவில். இப்போது இந்த வட்டவில்னுடைய நீளம் இருக்குல்ல, இதனுடைய நீளம் அதை வந்து DS அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து DS அப்படின்னு வச்சுக்கோம். DSங்கிறது வட்டவில்னுடைய நீளம், லென்த் ஆஃப் த ஆர்க். இப்போ இந்த ஆர்க் வந்து எவ்வளோ ஆங்கிளை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுது, இதில் இந்த ஓங்கிற பாயிண்டில் இந்த ஆர்க் வந்து எவ்வளோ ஆங்கிளை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ ஆங்கிளை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிளை வந்து நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். இதுதான் இங்கே வந்து தலக்கோணம். இப்போ இந்த தீட்டாவை எப்படி வரையறுக்கிறது, இதுதான் தலக்கோணம் தீட்டா. இது எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம இந்த ஆர்க்கை வந்து DS அப்படின்னு எடுத்துக்கிறதுனால இந்த கோணத்தை வந்து நான் D தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, டிஎஸ் டி தீட்டா இப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப ஸ்மால் வேல்யூ அப்படின்னு அர்த்தம், வெரி வெரி ஸ்மால் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ டி தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா, இந்த ஆர்க் லென்த்து டிஎஸ் டிவைடட் பை இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆரம், இப்படி எழுதலாம். டி தீட்டா ஈக்குவல் டு டிஎஸ் பை ஆர். இதுதான் வந்து தலக்கோணத்துக்கான வரையறை. ஓகே, தலக்கோணத்துக்கான வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்னா இதுதான். ஒரு வட்டவில்லு, அந்த வட்டவில்லினுடைய நீளம் பை அந்த வட்டத்தினுடைய ஆரம் வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது, அந்த வட்டத்தினுடைய மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த தலக்கோணத்தை கொடுக்குது. ஓகே, the angle subtended by the an arc at the center of the circle is called என்னது plane angle சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து யூனிட் என்ன, அலகு என்ன அப்படின்னா ரேடியன் சொல்லுவோம். இதுக்கு அலகு வந்து ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லையும் இப்படி தான் எழுதுவோம், ரேடியன் தான் எழுதுவோம், ரேடியன். ஓகேங்களா. இப்போ 1 ரேடியன்னா என்ன, இப்போ இதுதான் ஃபார்முலா சொல்லியாச்சு. எதுக்கு, தலக்கோணத்துக்கு ஃபார்முலா இதான், டி தீட்டா ஈக்குவல் டு டிஎஸ் பை ஆர். இதுக்கு அலகு யூனிட் வந்து ரேடியன். அப்படின்னா 1 ரேடியன்னா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சே சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் டி தீட்டாவுக்கான அலகு தான் என்னது, ரேடியன். அப்போ அது 1 ரேடியன் வரணும்னா என்ன அர்த்தம், இந்த டிஎஸோட வேல்யூ ஆரோட வேல்யூ ரெண்டும் வந்து 1 1ன்னு இருந்துன்னு வச்சுங்களேன். அதாவது டிஎஸ் ஈக்குவல் டு ஆர், ரெண்டுமே வந்து ஈக்குவல், டிஎஸும் ஆரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா என்னாகும், டிஎஸ் பை டிஎஸ் அல்லது ஆர் பை ஆர் ஈக்குவல் டு என்னது 1ன்னு கிடைக்கும்.
அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா டி தீட்டா ஈக்குவல் டு என்னது 1 ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். 1 ரேடியன். சரியா? அப்போ வட்ட வில்லுடைய நீளம் வந்து அந்த வட்டத்தினுடைய ஆரத்திற்கு சமமாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு வட்டவில் அந்த வட்டத்தினுடைய ஆரத்திற்கு சமமாக இருந்ததுன்னா, அதாவது வட்டவில்லுடைய நீளம் அந்த வட்டத்தினுடைய ஆரத்திற்கு சமமாக இருந்ததுன்னா அந்த வட்டத்தினுடைய மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து எவ்வளோ இருக்கும்? 1 ரேடியன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இஃப் த லென்த் ஆஃப் த ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், தென் த ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் வில் பி ஈக்குவல் டு எவ்வளோ? 1 ரேடியன். ஓகே, இப்படி சொல்ல முடியும். ஸோ இதுதான் ரேடியனுக்கான வரையறை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஆங்கிள். அடுத்த நமக்கு வந்து முக்கியமான ஒரு அளவு வந்து சாலிட் ஆங்கிள். இது 2 அளவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அளவு, குவான்டிட்டிஸ். சாலிட் ஆங்கிள். இந்த சாலிட் ஆங்கிள் இதுக்கு வந்து என்ன சொன்னோம்? பிளேன் ஆங்கிளுக்கு வந்து டி தீட்டா அப்படின்னு சொன்னோம், டி தீட்டான்னு சொன்னோம். இந்த சாலிட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, திண்ம கோணம்னு சொல்லுவோம். திண்ம கோணம். இதுக்கு சிம்பிள் என்ன, குறியீடு என்ன அப்படின்னா டி ஒமேகா அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். டி ஒமேகா, திண்ம கோணம். இப்போ திண்ம கோணம்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு சர்க்கிள், வட்டம், ஒரு வளையல் மாதிரி, ரிங் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து என்னென்னா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம், ஒரு கோலம் எடுத்துக்கிறோம், ஸ்பியர். ஓகே, ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிறோம். பால் மாதிரி இல்லை, பால் தான். அது வந்து சாலிட் ஸ்பியர், திண்ம கோலம்னா இப்போ ஒரு வாலிபால் இருக்குது அப்படின்னா அது உள்ளே வந்து என்னது? ஏர் இருக்கும் இல்லையா, காற்று தான் இருக்கும். அதே வந்து ஒரு இரும்பு குண்டு, ஷார்ட் புட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே வந்து என்னது? கண்டென்ட் இருக்கும் இல்லையா, இரும்பு வந்து இருக்கும். அது மாதிரி அதான் திண்ம கோலம், சாலிட் ஸ்பியர்னு சொல்கிறது. ஸோ இப்போ அதில் பாருங்கள், அதனுடைய மையம் வந்து மையம் வந்து ஓன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ஒரு சிறு பரப்பு, ஸ்மால் எலமெண்டல் ஏரியா, ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு ஏரியா, அதாவது அந்த பால் மேலே ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏரியா இந்த மையத்தில் எவ்வளோ கோணத்தை தாங்கும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ இந்த ஒரு ஏரியா எடுத்துகிட்டு இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே கீழே உள்ள அந்த பாலில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை குடஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஒரு கோனிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அந்த கோனிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அங்கே இந்த மையத்தில் எவ்வளோ கோணம், இந்த இடத்துல எவ்வளோ கோணம் இருக்குது, இதை தான் நம்ம சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். சாலிட் ஆங்கிள் டி ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதை எப்படி வரையறுக்கிறது? இந்த டி ஒமேகா எப்படி வரையறுக்கிறது அப்படின்னா ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன சொன்னோம்? வட்டவில்லினுடைய நீளம் பை ஆரம் சொன்னோம். இங்கே வந்து இது வந்து என்னது? வட்டவில்லாம் கிடையாது, இது வந்து ஒரு பரப்பு, சிறு பரப்பு. அந்த பரப்பு டிஏன்னு வச்சுக்கிறேன். அந்த பரப்பு வந்து டிஏ, சிறு பரப்பு வந்து டிஏ, கோலத்தினுடைய மேற்பகுதியில் ஒரு சிறு பரப்பு டிஏ பை இந்த ஆரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர். அதை வந்து ஸ்கொயர் பண்ணும் பை ஆர் ஸ்கொயர். அப்போ டிஏ பை ஆர் ஸ்கொயர். அந்த சிறு பகுதி டிஏ, சிறு பரப்பு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த பரப்பினுடைய அந்த பரப்பு, அதோட ஏரியா டிஏ பை இந்த நம்ம எடுத்துக்கிட்ட கோலத்தினுடைய ஆரம், அதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது? டி ஒமேகா. அதுதான் நம்ம திண்ம கோணம், சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த திண்ம கோணத்துக்கு என்ன சார் அழகு அப்படின்னா ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேடியன் தமிழ்லேயும் ஸ்ட்ரேடியன் தான். இதுக்கு சிம்பிள் வந்து என்னென்னா எஸ்ஆர் அப்படின்னு. ஸ்ட்ரேடியன் இதுக்கு வந்து சிம்பிள் வந்து எஸ்ஆர். ரேடியனுக்கு வந்து ஆர்ஏடி அப்படின்னு போடுவோம், ரேடியன் சிம்பிள் வந்து ஆர்ஏடின்னு போடுவோம். அதே வந்து ஸ்டேடியனுக்கு சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா எஸ்ஆர் அப்படின்னு போடுவோம். இப்போ ஒரு ஸ்டேடியன்னா என்ன? இங்கே பண்ண மாதிரியே இங்கே டிஃபைன் பண்ண மாதிரி இதையும் டிஃபைன் பண்ணலாம். ஒரு ஸ்டேடியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த டிஏ இங்கே எழுதுகிறேன், இடம் இல்லாதனால, அங்கே இடம் இல்லாதனால டிஏ, இஃப் டிஏ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நம்ம எடுத்துக்கிட்ட பரப்பு இருக்குல்ல, இந்த பரப்பு வந்து ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? டிஏ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா என்னது? டிஏ பை டிஏ அல்லது ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஏன்னா ஒன்றுன்னு வந்துடும். அப்போ டி ஒமேகா ஈக்குவல் டு 1 ஸ்டேடியன். அது வந்து என்னது? 1 ஸ்டேடியன். ஓகே, டிஏ வந்து ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு அப்போ இங்கே
உருவாகிற அந்த கோணம் தான் வந்து நமக்கு என்னது 1 ஸ்டேடியன்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த 2 அளவுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அளவுகள் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா இந்த 2 அளவுகளுக்குமே வந்து நமக்கு என்னென்னா பரிமாணம் கிடையாது. அடுத்து நம்ம பரிமாணம் படிக்க போகிறோம். பரிமாண பகுப்பாய்வு, டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பரிமாணம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு லென்த் இருக்குது, ஒரு இந்த போர்டோட நீளம் சொன்னேன், இதனுடைய பரிமாணம் என்ன அப்படின்னா எல் மட்டும்தான். இப்போ இந்த போர்டோட பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நீளம் அகலம்ங்கிறது ஒரு நீளம் தான், அதையும் மீட்டரில் தான் சொல்ல போகிறோம். அப்போ 2 நீளம் இருக்குது, அப்போ பரப்பு வந்து L² சொல்லுவோம். இதுதான் இதனுடைய பரிமாணம். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு அளவுக்கும் நம்ம வந்து பரிமாணம் சொல்லலாம். சில அளவுகளுக்கு வந்து பரிமாணம் கிடையாது. என்ன அளவுகளுக்கு பரிமாணம் கிடையாது அப்படின்னா, இப்போ ஒரு அளவு வந்து 2 அளவுகளுடைய ரேஷியோவாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒப்படர்த்தின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல்னால் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பண்ணுறப்ப நமக்கு என்ன அப்படின்னா டென்சிட்டி, அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டி சொல்கிறேன், ஒப்படர்த்திக்கு சொல்கிறேன். ஒப்படர்த்தி அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பரிமாணம் இருக்குமா, அழகு இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒப்படர்த்திங்கிறது ஒரு 2 பொருளுடைய அடர்த்தியை ஒப்பிடுறது. பொருளினுடைய அடர்த்தி பை நீரின் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே டென்சிட்டி தான். இது மேலே இருக்கிறதும் டென்சிட்டி தான், கீழே இருக்கிறதும் டென்சிட்டி தான். டென்சிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போ மேலேயும் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கீழேயும் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி அல்லது ஒப்படுறதுக்கு வந்து யூனிட் இருக்கா, அலகு இருக்கான்னா கிடையாது, அலகு கிடையாது. அப்போ இந்த இது மாதிரி நிறைய அலகுகள் இருக்குது. இதுக்கு வந்து அலகு கிடையாது, யூனிட் கிடையாது. இதுக்கு இந்த ஒப்படுறது ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு அலகு இல்லை, இட் டசன்ட் ஹாவ் யூனிட். அப்போ அதுக்கு பரிமாணமும் கிடையாது. இப்போ நான் சொன்னல நீளத்துக்கு வந்து பரிமாணம் எல், பரப்புக்கு பரிமாணம் L² அப்படின்னு சொன்னல, அது மாதிரி இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு வந்து என்னது அலகும் இல்லை, பரிமாணமும் கிடையாது. ஆனால் இந்த 2 அளவு இருக்குல்ல, எது இந்த தலக்கோணம் திண்மக்கோணம், பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அலகு இருக்குது. என்னது இதுக்கு ரேடியன், இதுக்கு வந்து ஸ்டேடியன், அலகு இருக்குது. ஆனால் பரிமாணம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு அளவு இது, டிஃப்ரெண்ட்டான அளவு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலகு இல்லை, பரிமாணம். அலகு இல்லைன்னா என்னது பரிமாணம் இருக்காது, அலகு இல்லைனாவே பரிமாணம் இருக்காது. ஆனால் அலகு இருக்குது, பரிமாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுன்னு பார்த்தோம்னா இந்த 2 அளவுகள், தலக்கோணமும் திண்மக்கோணமும். இதுக்கு பரிமாணம் வராது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது வந்து என்னது ஒரு நீளம், நீளத்துக்கு பரிமாணம் எல் பை இது ஆரம், ஆரத்துக்கு பரிமாணம் எல் தான். அப்போ எல் பை எல் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஏங்கிறது பரப்பு, பரப்புக்கு பரிமாணம் இப்போ தான் சொன்னேன், நீளம் இன்ட்டு அகலம்னு சொன்னாலே L². ஆரம் R², ஆறுக்கு பரிமாணம் எல், அப்போ ஸ்கொயர் பண்ணால் L². அப்போ L² பை L² கேன்சல் ஆகிடும், பரிமாணம் இருக்காது. அப்போ பரிமாணம் கிடையாது, ஆனால் அலகு இருக்குது. அந்த மாதிரி 2 அளவுகள் வந்து இந்த பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள். ஓகே, இதை நோட் பண்ணி. அடுத்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அடுத்து நமக்கு உள்ள டாபிக் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம், முக்கிய எண்ணுருக்கள். முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முக்கிய எண்ணுருக்கள்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிகர், ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய டிஜிட்ஸ் இருக்கலாம். அந்த டிஜிட்ஸில் முக்கியமான டிஜிட்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முக்கிய எண்ணுருக்கள், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதை எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து அதில் ரிலையபிள் டிஜிட்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு அன்சர்டைன் நம்பர், ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட்னு சொன்னாங்க சார். ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட், ரிலையபிள் டிஜிட், நம்பகத்தன்மை வாய்ந்த
இலக்கம், ஒரு இலக்கம். ஓகே, ப்ளஸ் ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட். அன்சர்டைன்னா நிலைப்புத்தன்மை அற்ற அப்படி சொல்லலாம். நிலையற்ற, மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். உறுதியாக எப்போதும் இந்த மதிப்பு தான் அப்படின்னு இல்லாமல் நம்பர் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல உள்ள இலக்கத்தினுடைய மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதான் அன்சர்டன். அப்போ நிலைப்புத்தன்மையற்ற, முதல் நிலைப்புத்தன்மையற்ற. நிலைப்புத்தன்மை அற்ற இலக்கம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், முக்கிய எண்ணுக்கள்னு சொல்கிறோம். ரிலையபிள் டிஜிட்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட்டை வந்து நம்ம முக்கிய எண்ணுக்களாக எடுத்துக்கிறோம். நம்பகத்தன்மை வாய்ந்த இலக்கமும் முதல் நிலைப்புத்தன்மையற்ற இலக்கமும் தான் நம்ம முக்கிய எண்ணுக்கள்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பெண்டலம். ஒரு சிம்பிள் பெண்டலத்தோட டைம் பீரியட் மெஷர் பண்ணுறோம். அதாவது தனி ஊசலினுடைய அலைவு நேரம். அதை வந்து இந்த மாதிரி எழுதுகிறாங்க. எவ்வளோ அதனுடைய வேல்யூ அப்படின்னா 1.62 செகண்ட் அப்படின்னு எழுதுகிறாங்க. 1.62 செகண்ட் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து அந்த தனி ஊசலுடைய அலைவு நேரத்தை அளந்து மதிப்பு எழுதுகிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா T1 = 1.62 செகண்ட் எழுதுவார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1.63 செகண்ட் எழுதுவார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அளந்துட்டு 1.61 செகண்ட் எழுதுகிறாரு. இன்னொருத்தர் வந்து 1.65 செகண்ட்னு எழுதுகிறாரு. இப்படி எழுதுகிறாரு தனி ஊசலுடைய அலைவு நேரம். ஒரே தனி ஊசல் தான். அதை வெவ்வேறு நபர்கள் வந்து அதனுடைய அலைவு நேரத்தை கண்டுபிடிச்சி எழுதுகிறப்ப இப்படிலாம் எழுதுகிறாங்க. அப்படி எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நம்பர் ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்கு இல்லையா, 1, அது எல்லாத்துக்குமே ஒரே மதிப்பு தான் கிடச்சிருக்கு. இந்த டிஜிட் இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே 6 இப்படி தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன சொன்னோம்னா ரிலையபிள் டிஜிட் அப்படின்னு சொல்கிறது. இந்த 1.6 அப்படிங்கிறது ரிலையபிள் டிஜிட்ஸ், நம்பகத்தன்மை வாய்ந்த இலக்கம், யாருக்குமே மதிப்பு மாறலை. ஆனால் இந்த டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மதிப்பு மாறி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு கிடச்சிருக்கு. இவர் 2ன்னு போடுறாரு, இவர் 3ன்னு போடுறாரு, இவர் 1ன்னு போடுறாரு, இவர் 5ன்னு போடுறாரு. மதிப்பு வந்து மாறி இருக்குது. இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முதல் நம்பகத்தன்மை அற்ற இலக்கம்னு சொல்கிறோம். ஏன் முதல் நம்பகத்தன்மை அற்ற இலக்கம்னு சொல்கிறோம்னா, இது பக்கத்தில் இன்னும் இலக்கம் வந்து வரலாம், சேர்த்து சொல்லலாம். ஓகே, அதாவது இதனுடைய ப்ரிசிஷன் சொல்லுவோம், மெஷர்மெண்ட்டோட ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் வந்து நுட்பமான ஒரு கருவியாக இருந்தது அப்படின்னா இது பக்கத்தில் இன்னொரு டிஜிட் கூட வர மாதிரி கூட எழுதலாம். அப்போ என்ன ஆகும்னா அந்த நம்பரும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல மாறக்கூடிய நம்பர் எது, ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட் என்ன, அதோட நம்ம கட் பண்ணிக்குவோம். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட், முதல் நம்பகத்தன்மையற்ற இலக்கம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது வரலையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கப்புறமும் மாறக்கூடிய நம்பர் வரலாம், 4, 5, 7 இப்படி வந்து மாறலாம். அப்போ இதை நம்ம எடுத்துக்கிறதில்ல, இதோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிடுறோம். இது வரலையும் தான் முக்கிய எண்ணுருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் இதுக்கான அர்த்தம். இப்போது இந்த முக்கிய எண்ணுருக்கள் வந்து ஏன் அதோட வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, முக்கிய எண்ணுருக்கள் வந்து எதை சொல்லுது அப்படின்னா இண்டிகேட் த ப்ரெசிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது ஒரு அளவீட்டினுடைய நுட்பத்தை வந்து அது வந்து சொல்லுது. ப்ரெசிஷன், நுட்பம். அந்த நுட்பம் வந்து எதை சார்ந்தது சார் அப்படின்னா ஒரு கருவினுடைய லீஸ் கவுண்ட்டை வந்து சார்ந்தது. லீஸ் கவுண்ட். இப்போ லீஸ் கவுண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும், மீச்சிற்றளவு. அப்போ அளவீடு, அதாவது அந்த நுட்பம், ஒரு அளவீட்டினுடைய நுட்பம் வந்து மீச்சிற்றளவை சார்ந்தது. The measurement depends on the precision of measurement depends on least count. ஓகே, அந்த லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, மீச்சிற்றளவுனா என்ன அப்படின்னா ஒரு கருவியில் ஒரு அளவுகோல் இருக்குது. அதில் மிக குறைந்த அளவு, துல்லியமாக அளக்கக்கூடிய மிக குறைந்த அளவு அல்லது பகுதி, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு மீட்டர் அளவுகோல் இருக்குது, மீட்டர் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0, 1, 2, 3 இப்படி இருக்கும், சென்டிமீட்டரில் இருக்கும். எகைன் இந்த 1 சென்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றும் வந்து 1 மில்லிமீட்டர், இப்படிதானே 10 டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு சின்ன டிவிஷனும் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1 மில்லிமீட்டர் டிவிஷன் இருக்குல்ல, அதை ஃபர்தராக பிரிச்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்க மாட்டாங்க.
அப்போ மிகச்சிறிய அளவு எது, ஒரு மீட்டர் ஸ்கேலில் மிகச்சிறிய அளவு எது அப்படின்னா இந்த 1 மில்லிமீட்டர் தான். சரியா? மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த 1 மில்லிமீட்டர் நம்ம சென்டிமீட்டரில் சொன்னால் எப்படி சொல்லுவோம்? 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் லீஸ்ட் கவுண்ட். அப்போ ஒரு அளவு எழுதுகிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அந்த இப்போ இதில் அளவு எழுதுகிறோம், ஏதோ ஒரு ஒயரோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணுறப்ப இப்படி ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த்தை மெஷர் சொல்கிறப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல இப்படி இருக்குது ஓகேயா? இப்போ இதனோட நீளத்தை சொல்கிறப்போ 1 பாயிண்ட், இது வந்து 5ன்னு வச்சுக்கோமே, இது வந்து 6, 1 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணிடுச்சு. இது வந்து 0.5, 1.5, இது வந்து 1.6, 1.5க்கும் 1.6க்கும் இடையில இருக்குது. இப்போ சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 1.5 கிராஸ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, அதாவது இந்த கேப்பில் இந்த இடம் இருக்குல்ல, இது எவ்வளோன்னு தெரியாது அவங்க. அதை வந்து 1.5க்கு அப்புறம் 1.55ஆ 53ஆ 54ஆ எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒருத்தர் வந்து 53ன்னு எழுதலாம், ஒருத்தர் வந்து 54ன்னு எழுதலாம் இல்லையா? இப்படி வந்து எழுதலாம், அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அந்த 1.5 வரலையும் வந்து நமக்கு என்னது 1.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது ரிலையபிள்னு சொல்லலாம். எப்போதுமே அது வந்து மாறாது. 1.5 சென்டிமீட்டருங்கிறது எல்லாருமே யார் எடுத்தாலும் அந்த 1.5 போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து மாறும் இல்லையா? இது வந்து மாறும் நமக்கு. அப்போ நமக்கு வந்து 1.5 சென்டிமீட்டருங்கிறது ஃபிக்ஸடாக இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து மாறுது. ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு அன்சர்டைன் டிஜிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முதல் நிலைப்புத்தன்மையற்ற இலக்கம். அந்த இலக்கம் வந்து மாறிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நம்பர் இப்படி எழுதுகிறப்ப 1.53 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுகிறப்ப நமக்கு வந்து இதனுடைய ப்ரிசிஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதிலேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பொறுத்தவரையிலையும் என்னென்னா, அதில் உள்ள எத்தனை டிஜிட்ஸ், எத்தனை ஃபிகர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட், அதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ரிசிஷன் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். அதனால தான் நம்ம இந்த நம்பரை வந்து என்னது கூட்டவோ குறைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நமக்கு வந்து புரியும் இன்னும். சரி, இதை நோட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் சாய்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அதாவது ஒரு அளவை ஒரு அலகு முறையிலிருந்து இன்னொரு ஒரு அலகு முறையில் ஒரு அலகுலேருந்து இன்னொரு அலகுக்கு மாற்றுறப்ப ஒரு அளவு இருக்குது, அந்த அளவை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ போர்டோட லென்த் இருக்குது அப்படின்னா அதை மீட்டர்லேயும் சொல்லலாம், சென்டிமீட்டர்லேயும் சொல்லலாம், மில்லிமீட்டர்லேயும் சொல்லலாம். ஸோ ஒரு அலகுலேருந்து இன்னொரு அலகுக்கு மாற்றுறப்ப ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ஒரு குவான்டிட்டியை நம்ம சொல்கிறோம். அதை ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாற்றுறப்ப சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு லென்த்து மெஷர் பண்ணுறோம், 2.308 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். 2.308 சென்டிமீட்டர். இப்போ இதை வந்து மீட்டரில் சொன்னால் என்ன சொல்லுவோம்? இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன சொல்லுவோம்? சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணோம்? 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர் இல்லையா? 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் டு மீட்டர் மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? 1/100 இல்லையா? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், இந்த டெசிமல் பாயிண்ட்டு 2 டிஜிட்ஸ் பேக்கில் போகும். அப்போ 0.02308 மீட்டர் அப்படின்னு வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். இதை வந்து மில்லி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். சென்டிமீட்டர் டு மில்லி மீட்டர் கன்வெர்ட் பண்ண என்னது நம்மளுக்கு தெரியும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 10 மில்லிமீட்டர். அப்போ இந்த நம்பரை நம்ம இந்த குவான்டிட்டியை நம்ம வந்து மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா இதை வந்து என்னது 10ஆல் முடியும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஸோ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? அந்த டெசிமல் பாயிண்ட்டு இந்த பக்கம் நகரும் ஒரு டிஜிட். அப்போ 23.08 மில்லிமீட்டர் அப்படி வந்து. அடுத்து மைக்ரோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். இதிலருந்தே நம்ம வந்து இது பண்ணலாம். மைக்ரோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்ப
என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோமீட்டர்னால் எவ்வளவு 10⁻⁻6 அதாவது 1 மீட்டர் அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு சொல்லி 1 மைக்ரோனா 10⁻⁻6 ஓகே. அப்போ மீட்டர் டு மைக்ரோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், மீட்டர் டு மைக்ரோமீட்டர்னால் 1 மீட்டர் அப்படின்னா இது பாருங்கள் 1 இந்த 10⁻⁻6 கீழே வரும். அப்போ 10⁻⁻6 கீழே வந்ததுன்னா 1 10⁻⁻6 மைக்ரோமீட்டர். அப்போ 10⁻⁻6 மேலே வந்ததுன்னா 10⁻+6 இல்லையா. அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 10⁻6 மைக்ரோமீட்டர்னு சொல்லலாம். 1 மீட்டருங்கிறது 10⁻6 மைக்ரோமீட்டர். அப்போது இதை மைக்ரோமீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் மீட்டரில் இருக்குது. மைக்ரோமீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த வேல்யூ நான் என்ன பண்ணணும் 10⁻6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10⁻6ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், டெசிமல் பாயிண்ட்டு 6 டிஜிட்ஸ் ஃபார்வர்டாக மூவ் ஆகும். இப்போ 1 2 3 4 5 6th டிஜிட்டுக்கு இன்னொரு 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் 0 0 2 3 2 3 0 8 0ன்னு வந்துடும். இவ்வளோ மைக்ரோமீட்டர். ஸோ இங்கே முன்னாடி உள்ள 2 ஜீரோஸ் வந்து மீனிங்லெஸ், அதை நம்ம வந்து எடுத்துருவோம். ஸோ இப்படி எடுத்துடலாம். அப்போ 23080 மைக்ரோமீட்டர் அப்படின்னு எழுதுவோம். ரைட். இப்போ பார்த்தா இந்த ஒரு அளவு தான், இது எல்லாமே சமம் இல்லையா. 2.308 சென்டிமீட்டர், 0.02308 மீட்டர், அப்புறம் 23.08 மில்லிமீட்டர், இது வந்து என்னது 23,080 இல்லையா மைக்ரோமீட்டர். இது எல்லாமே வந்து ஈக்குவல், ஒரே அளவு தான், ஒரே லென்த்து தான், டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து 4 தான், இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸும் 4 தான். எது அப்படின்னா இதில் இந்த 4 டிஜிட் சிக்னிஃபிகண்ட், இதில் இந்த 4 டிஜிட் சிக்னிஃபிகன்ஸ், இதுக்கும் 4 தான். இதுக்கு இந்த 4 டிஜிட் சிக்னிஃபிகன்ஸ் இது கிடையாது. ஸோ இதுக்கும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து 4 தான். அப்போ இந்த 4 வேல்யூஸ் ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்குது. ஆனால் எல்லாமே சேம் குவான்டிட்டி தான், ஒரே அளவு தான், டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் எழுதியிருக்கோம். இதுக்கு நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கிய எண்ணுக்கள்னு பார்த்தீங்கன்னா 4 தான், எல்லாத்துக்குமே 4 தான். ஓகேயா, மாறல. அப்போ அழகு மாறுறப்ப நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து மாற போகிறதில்ல, முக்கிய எண்ணுக்கள் மாற போகிறதில்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லா ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ்னால் நான் ஜீரோனா ஜீரோ அல்லாத எல்லா இலக்கங்களும், ஜீரோ அல்லாததுன்னா என்னது, மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து என்னது நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் 1. ஓகே, அதனால தான் என்னது 2 3 8 இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் சொல்கிறோம். அப்போ ஜீரோ அல்லாத எல்லா இலக்கங்களும் சிக்னிஃபிகண்ட். ஓகே, அந்த அடிப்படையில் தான் இந்த 2 3 8 வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது 1. அடுத்து நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் between 2 நான் ஜீரோ நம்பர்ஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட். 2 நான் ஜீரோ நம்பருக்கு இடையில் ஒரு 0 வந்தது அப்படின்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட். அந்த அடிப்படையில் தான் இந்த 0 வந்து என்னது சிக்னிஃபிகண்ட். ஓகேயா, 2 சுழியற்ற இலக்கங்களுக்கு இடையில் வரக்கூடிய சுழி வந்து என்னது முக்கிய எண்ணூறு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த 0 வந்து என்னது முக்கிய எண்ணூறுன்னு சொல்லிட்டோம். டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இது பாருங்கள் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இந்த நம்பரில் வந்து டெசிமல் பாயிண்ட்டு இல்லை, டெசிமல் பாயிண்ட்டே இல்லை. இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் இந்த 0 முக்கியம்தான், இங்கேயும் இந்த 0 முக்கியம்தான். இங்கே பாருங்கள், இந்த 2 நான் ஜீரோ நம்பருக்கு இடையில் இந்த 0 வந்திருக்கு, 3 8 இடையில் இந்த 0 வந்திருக்கு, முக்கியம். இங்கே டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது, இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் 2 நான் ஜீரோ நம்பருக்கு இடையில் ஒரு 0 வந்ததுன்னா அந்த 0 வந்து சிக்னிஃபிகண்ட், முக்கிய எண்ணூறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது இந்த ஒரு நம்பர் லெஸ் தேன் 1 இருக்குது, ஒரு நம்பர் வந்து லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1ன்னா என்னது, 1 விட கம்மி அப்படின்னா லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் 0 பாயிண்ட்னு ஆரம்பிக்குது இந்த நம்பர் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னது லெஸ் தேன் 1 தான். அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபிகரில் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற 0 இது வந்து என்னது மீனிங்லெஸ், சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு ஃபஸ்ட்டு நான் ஜீரோவுக்கு
லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோ வந்து எனது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஓகே, டெசிமல் பாயிண்ட் இருக்கிறது, அதாவது லெஸ் தேன் 1, ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் வந்து விச் இஸ் லெஸ் தேன் 1, 1 விட குறைவாக இருக்குது அப்படின்னா, அப்படி இருந்தாவே அது 0 பாயிண்ட் தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டிஜிட்டில் என்னது இந்த ஜீரோ, டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டிஜிட் ஜீரோ, அது வந்து என்னது மீனிங்லெஸ், அதை எடுத்துடலாம், நாட் சிக்னிஃபிகன்ட். அடுத்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஜீரோவும் வந்து என்னது நாட் சிக்னிஃபிகன்ட் எடுத்துருவோம். ஓகே, ரைட். அடுத்து இந்த ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்படின்னா ஒரு ஃபிகரில், ஒரு நம்பரில் கடைசியாக வரக்கூடிய ஜீரோஸ், அது எல்லாமே ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜீரோஸ் வந்து எப்போ சிக்னிஃபிகன்ட், எப்போ நாட் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு நம்பர் இருக்குது சார், 23.800 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து 23.800 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோவுமே சிக்னிஃபிகன்ட். இந்த ஃபிகரில் அந்த 2 ஜீரோவும் நாட் சிக்னிஃபிகன்ட், இதில் வந்து சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஓகேயா, அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த டெசிமல் பாயிண்ட் எங்கே இருந்தாலும் சரி, டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா கடைசியில் வர ஜீரோஸ், ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். முக்கிய எண்ணூறு. டெசிமல் பாயிண்ட் இல்லை அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய ஜீரோஸ் இருக்குல்ல, அது வந்து சிக்னிஃபிகன்ட் கிடையாது, முக்கிய எண்ணூறு கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ட்ரெயிலிங் ஜீரோஸில் ஒரு குழப்பம் இருக்குது, ஆம்பிகுட்டி இருக்குது. என்ன ஆம்பிகுட்டி அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ லென்த்து தான் மெஷர் பண்ணுறேன், 4.700 மீட்டர் அப்படின்னு ஒரு அளவு. இப்போ இதை நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும், அப்போ 470.0 சென்டிமீட்டர்னு வரும். அடுத்து இதை மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். மில்லிமீட்டர்னா என்னது, 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர், அப்போ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும், அப்போ என்ன ஆகும், 4700 மில்லிமீட்டர்னு வரும். அடுத்து இதை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் என்னது, 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர், அப்போ இதை வந்து என்னது 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், அப்போ 1 மீட்டர்னா 10⁻³ மீட்டர், அதாவது 1 மீட்டர் 2 கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் இது 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் 3 டிஜிட்ஸ் பேக்கில் மூவ் ஆகும். அப்போ 0.004700 கிலோமீட்டர் அப்படின்னு வரும் இல்லையா, 0.004700 கிலோமீட்டர்னு வரும். இப்போ இதில் முக்கிய எண்ணூறு என்னென்னு பார்ப்போமே. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, ரூல் படித்தோம்ல, அதை பேஸ் பண்ணி முக்கிய எண்ணூறுன்னு பார்ப்போமா. இப்போ இது வந்து நான் ஜீரோ, அப்போ முக்கியம். அடுத்து வந்து என்னது, இது இந்த 2 ஜீரோ வந்து என்னது, டெசிமல் பாயிண்ட் வந்ததுனாவே கடைசியில் வர ஜீரோஸும் முக்கியம். அப்போ இதில் 4 முக்கிய எண்ணூறுகள் இருக்குது. அடுத்து இதில் வந்து பார்ப்போமே, இதில் வந்து என்னது, இது 2 முக்கியம். அடுத்து இந்த ஜீரோ டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சுனாவே என்னது, கடைசியில் வர ஜீரோ, இந்த 2மே கடைசியில் வர ஜீரோஸ், அப்போ வந்து என்னது முக்கியம், அப்போ 4. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இல்லை, இது 47, இது வந்து முக்கியம். டெசிமல் பாயிண்ட் இல்லை அப்படின்னா கடைசியில் வர ஜீரோஸ் வந்து முக்கியம் இல்லை, அப்போ வந்து என்னது 2 தான் வரும். அடுத்து இதில் வந்து பார்த்தோன்னா சொன்னோம், ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா, நம்பர் வந்து லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா இந்த ஜீரோ நாட் சிக்னிஃபிகன்ட் சொன்னோம். அப்புறம் இதுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு உள்ள லெஃப்ட் சைடு உள்ள ஜீரோஸ் எல்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட் சொன்னோம். அடுத்து இந்த இது வந்து நான் ஜீரோ சிக்னிஃபிகன்ட், ட்ரெயிலிங் ஜீரோஸ், ஆனால் டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சு அதனால் சிக்னிஃபிகன்ட். அப்போ இதில் வந்து 4 சிக்னிஃபிகன்ட். இப்போ பாருங்கள், இந்த 3 அளவுலையுமே நமக்கு வந்து என்னது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து 444ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் இதில் மட்டும் வந்து என்னது 2ன்னு கிடச்சிருக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். நம்ம ரூல்ஸ் படி பார்த்தா 2ன்னு கிடைக்குது. அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொன்னோம், இந்த 4 மதிப்புகளுமே சமம்னு சொன்னோம். இந்த மதிப்பும் இந்த மதிப்பும் சமம் தான், இந்த மதிப்பும் இந்த மதிப்பும் சமம் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த 2 ஜீரோ விட்டுட்டோம்னா நமக்கு எப்படி இந்த வேல்யூ வந்து கரெக்டாக வருமா, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. அப்போ இந்த குழப்பம் வருது. இந்த மாதிரி குழப்பத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை எழுதுகிறப்ப சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்ன சார் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதும். அதாவது a × b பவர் 10 பவர் b அப்படின்னு, a × b பவர் a ×
10 பவர் b இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஒரு நம்பரை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகே, இது எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த இதே இருக்கட்டுமே. இப்போ இது இருக்குது 4.7 பாருங்க 4.700 மீட்டர்னு இருக்குது. இப்போ இதை நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். எப்படி எழுதலாம்? 4.700 இன்ட்டு சென்டிமீட்டர்னால் என்னது? மீட்டர் டு சென்டிமீட்டர்னா இன்ட்டு 10 பவர் 2 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். ஏன்னா 1 மீட்டருங்கிறது நமக்கு வந்து 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி மீட்டர் டு மில்லிமீட்டர் எழுதுகிறப்ப என்ன எழுதலாம்? 4.700 மீட்டர் டு மில்லிமீட்டர். 1 மீட்டர்னால் 1000 மில்லிமீட்டர். அப்போ 10 பவர் 3 மில்லிமீட்டர்னு எழுதலாம் இல்லையா? அடுத்து மீட்டர் டு கிலோமீட்டர்னால் என்ன சொல்லுவோம்? 4.700 இன்ட்டு 10 பவர் -3 கிலோமீட்டர்னு எழுதலாம். இப்படி எழுதலாம். இப்படி எழுதிட்டோம்னா இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து எத்தனை? டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சு. இது 2 சிக்னிஃபிகன்ட், இது 2ம் சிக்னிஃபிகன்ட் 4. இதுலேயும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை? 4. இதுலேயும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை? 4. இதுலேயும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4 அப்படின்னு தெரியுது. இந்த 10 பவர் இருக்குல்ல, இந்த பார்ட்டை வந்து நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த 10 பவர் இந்த பார்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த பார்ட்டை மட்டும் பார்த்தா போதும். அதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். அப்போ இதுலேயும் 4, இதுலேயும் 4, இதுலேயும் வந்து 4, இதுலேயும் 4. அப்போ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து மாறவே போகிறதில்ல. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நம்பரை வந்து எப்போதுமே எதில் எழுதணும்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிட்டோம் அப்படின்னா இந்த குழப்பத்துக்கெலாம் வேலையே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இது ஒரு முக்கியமான விஷயம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிவிஷன் இப்படி பண்ணுறோம். r ஈக்குவல் டு d/2, அதாவது ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. ஆரம் வந்து விட்டம் பை 2 அப்படின்னு எழுதலாம் இந்த இடம். அல்லது பரப்பு கண்டுபிடிக்கிறேன், சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பு ஈக்குவல் டு அதாவது பரப்பு இல்லை, சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். என்ன ஃபார்முலா? 2πr. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய 2, இந்த இடத்துல வரக்கூடிய 2, இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் நம்பர். ரைட். இப்போ இந்த மாதிரி 2, இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய இந்த 2 அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ரவுண்டட் நம்பராக இருக்கக்கூடாது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுவோம் இல்லையா ஒரு நம்பரை. இப்போ 2.9 அப்படின்னு இருந்தது அப்படின்னா 3ன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நம்பராக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஒரு மெசர்டு வேல்யூவாக இருக்கக்கூடாது. மெசர்டு வேல்யூவா அப்படின்னா, இப்போ இந்த டீன்னா வந்து என்னது, நமக்கு வந்து ஒரு மெசர்டு வேல்யூ கிடைக்கும். அதனுடைய டயாமீட்டர் நம்ம மெசர் பண்ணி எழுதுவோம். அப்போ அதனுடைய மதிப்பு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ மெசர்டு வேல்யூவாகவும் இருக்கக்கூடாது, ரவுண்ட் ஆஃப் பண்ண நம்பராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது வந்து எனது ஃபிக்ஸட் நம்பராக இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபார்முலாவில் இந்த மாதிரி வரக்கூடிய நம்பருக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா இன்ஃபனைட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இன்ஃபனைட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு எப்படி வேணுமாலும் எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா 2 வந்து 2.0ன்னு எழுதலாம், 2.00ன்னு எழுதிக்கலாம், 2.00ன்னு எழுதலாம், 2.0000 அப்படி 0 போட்டுகிட்டே போகலாம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா ட்ரைலிங் ஜீரோஸ், கடைசியாக வரக்கூடிய ஜீரோஸ் எல்லாம் முக்கியம்னு சொல்லியிருக்கோம், சிக்னிஃபிகன்ட் சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தோன்னா இதுக்கு வந்து என்னது, முக்கிய நம்பர் வந்து 1ன்னு வரும், இதுக்கு வந்து 3ன்னு வரும், சரி இதுக்கு வந்து 2ன்னு வரும், இதுக்கு 3ன்னு வரும், இதுக்கு 4ன்னு வரும், இதுக்கு 5ன்னு வரும். அப்போ 0 சேர்க்க என்ன ஆகும், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ எவ்வளோ சேர்க்கலாங்கிறது என்னது, அது முடிவில்லாது, இன்ஃபினிட்டி. ஓகேயா? அது என்ன அப்படின்னா இந்த நம்ம எடுக்கிற அளவுகளுடைய அதனுடைய ப்ரிசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய நம்பர்ஸ், ஃபிக்ஸட் நம்பர்ஸ்க்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை அப்படின்னா அது வந்து என்னது, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகேயா? இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியும். ஓகே,
அடுத்து வந்து ஒரு 2 நம்பர்ஸை வந்து 2 ஃபிகரை வந்து ஆட் பண்ணுறப்ப இந்த சிக்னிஃபிகன்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறது, அதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.